வணக்கம். நான் வான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் வைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழில் என்ன பாடல் பார்க்கலாம்னா, அருணகிரிநாதர் திருப்புகழ் எழுதினார். அந்த திருப்புகழ் பாடலில் முருகனை பற்றி 6 முகத்தை பற்றியும் வர்ணித்து எழுதியிருப்பார். அந்த பாடல் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கவியரசர் கண்ணதாசன் கந்தன் கருணை என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலை எழுதியிருக்காரு. அதாவது கார்த்திகை பெண்கள் எல்லாரும் அந்த முருகனை பொய்கையிலேருந்து எழுந்து வந்த முருகனை வளர்க்கும் கடமை கார்த்திகை பெண்களுக்கு போய்விடுகிறது. அப்போது அந்த கார்த்திகை பெண்கள் அந்த 6 முருகனையும் கொஞ்சி என்ன கொஞ்சம் பேசுகிறார்கள், என்ன கொஞ்சம் பாடுகிறார்கள் என்பது மாதிரியான ஒரு காட்சிக்கு கவியரசர் மிக அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருப்பார். கேவி மகாதேவன் மிக அருமையாக இசையமைச்சிருப்பார். எஸ் ஜானகி அவர்களும் சூலமங்கலம் ராஜலட்சுமி அவங்களும் அந்த பாடலை பாடியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான இசையமைச்சிருப்பார். கேவி மகாதேவன் அவர்கள் அவ்வளோ அந்த தெய்வீக இசைனா அவர் தான்ன்ற மாதிரி இருக்கும். அவருடைய இசையமைப்பு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பக்தி பாடங்கள் எல்லாத்தையுமே அப்படி ஒரு பாடல். அந்த வீணை, அந்த டிங் டிங்னு அந்த ஒரு இசை, அந்த ஜால்ரா இசை மாதிரி ஜலதரங்கம் மாதிரி எல்லாம் வரும். மியூசிக் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இசையெல்லாம் வரும். வந்துட்டு மிக அற்புதமான வரி பாடுறாங்க. 6 முகமான பொருள் வான் மகிழ வந்தான், அழகன் இவன் முருகன் எனும் இனிய பெயர் கொண்டான். 6 முகமாக வந்தவன் வான் மகிழ வந்தான். அந்த தேவர்களுக்கு அருள் புரிவதற்காக, அந்த அசுரனை கொள்வதற்காக வந்தான் அப்படின்ற வரியை வச்சு எழுதியிருக்காரு. அழகன் இவன் முருகன் எனும் இனிய பெயர் கொண்டான். முருகன் என்றால் அழகு, இளமை என்றெல்லாம் பொருள். இனிய பெயர் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு திருப்பி அதையே பாடுறாங்க. பாடிட்டு அப்புறம் காலமகள் பெற்ற மகன் கோலமுகம் வாழ்க. காலமகள் பார்வதி பெற்ற மகன் கோலமுகம் வாழ்க, கந்தன் என குமரன் என வந்த முகம் வாழ்க. கந்தன் குமரன் இப்படிலாம் வந்த முகம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஒரு முகத்துக்கும் என்னென்ன சிறப்புன்னு கவியரசர் மிக அழகாக எழுதியிருப்பார். தாமரையில் பூத்து வந்த தங்க முகம் ஒன்று, தன்னிலவின் சாரெடுத்து வார்த்த முகம் ஒன்று. தாமரை மாதிரி பூ, அந்த பூ அன்றளந்து தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு முகம். 6 முகத்தில் இது ஒரு முகம். அப்புறம் தன்னிலவின் சாறு எடுத்து, நிலவு எடுத்து பிழிஞ்சு, தன்னிலவு அதே குளிர்ச்சி, அதை சாறு எடுத்து வார்த்த முகம். அதை ஒரு அச்சில் வார்த்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்குதான். அவ்வளோ குளுமையாக, அவ்வளோ இனிமை சில்லுன்றது தான் அந்த மாதிரி ஒன்று. பால் மணமும் பூ மணமும் படிந்த முகம் ஒன்று. பால் மணம் மாறாத குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பால் மணமும் பூ மணமும் படிந்த முகம் ஒன்று. பாவலருக்கு பாடம் தரும் பளிங்கு முகம் ஒன்று. பாவலருக்கு தமிழை வளர்ப்பதற்காக பாவலருக்கு பாடம் தர்ற பளிங்கு முகம் ஒன்று. கள்ளங்கபடி இல்லாத பளிங்கு மறுக்கிற முகம் ஒன்று. பாடிட்டு வேல் வடிவில் கண்ணிரண்டும் விலங்கு முகம் ஒன்று. வேலுக்கும் முருகனுக்கும் சம்மந்தப்படுத்துகிறாங்க. வேல் வடிவில் கண்ணு, பொதுவாக கண்ணை வேலுக்கு தான் சொல்லுவாங்க. அதை இன்னும் முருகன் இல்லையா, அதனால் வேலை சொல்லி தானே ஆகணும். வேல் வடிவில் கண்ணிரண்டும் விலங்கு முகம் ஒன்று. விலங்கு முகம், விலங்கு என்றாலே இந்த விளக்கு மாதிரி விளங்குறது, வெளிவிடுறது. அப்படி வெள்ளி போல வரும் பிள்ளை முகம் ஒன்று. வெள்ளி ரதம் மாதிரி ஆடி அசைஞ்சு வர்ற இந்த பிள்ளை முகம் என்று 6 முகத்தையும் 6 விதமாக வர்ணித்து கவியரசர் கண்ணதாசன் ஒரு தாயினோட இடத்துல எழுதியிருப்பார். ரொம்ப பிரமாதமான ஒரு பாடல். இந்த பாடலை எஸ் ஜானகி அவர்களும் சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்களும் அவ்வளோ சிறப்பாக பாடியிருப்பாங்க. கேவி மகாதனோட இசையை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு பாடல். கந்தன் கருணை என்ற திரைப்படத்தில் வந்திருக்கு. இந்த பாடலை கேளுங்க, ரசிங்க. நன்றி.